கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 73 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. தியானத்திற்கான தலைப்பு என்னை தாங்கிடும் கிருபை. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 94:18. நாம் வாழும் வாழ்க்கை பாதை நமக்கு எப்போதும் நியாயமானதாக தெரிகிறது. நமது நினைவுகளும் திட்டங்களும் கூட சரியானதாகவே தோன்றுகின்றன. வீதியிலே ஒரு சரியான நோக்கோடு நடந்து செல்லும் ஒருவர் நினையாத நேரத்தில் பாதையில் உள்ள சிறு குழியிலும் மண்மேடுகளிலும் கால் சிக்கி விழுந்து விடுகிறாரே. அதே போல சரியான பாதையிலும் இடர்கள் வரத்தான் செய்யும். நினைவுகளும் திட்டங்களும் திடீரென சரிய ஆரம்பிக்கும். துன்மார்க்க தழைக்கும் போதும், நமக்கு தீங்கு செய்கிறவர்களும் நம்மை தள்ளி வைப்பவர்களும் மேன்மையடையும் போதும் நமது மனம் குழம்பிவிட இடமளிப்போமானால் நிற்கிறோம் என்கிற நாமும் சற்று சறுக்கி விழத்தான் செய்வோம். தேவ பிள்ளையே, நிதானத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்திருந்த உன் வாழ்விலும் சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா? விடை காண முடியாத பல கேள்விகள் உன்னை சோர்வடைய செய்கின்றனவா? சறுக்குகின்ற உன் கால்களை தூக்கி விடுவார் யார் என்று ஏங்கி நிற்கிறாயா? எருசலேம் தேவாலயத்தின் பாடற்குழுவின் பிரதான தலைவனும் துதி கீதங்கள் இசைப்பவனும் ஆகிய ஆசாப்பின் கால்கள் கூட சறுக்கியதாம். துன்மார்க்கர் செழித்தோங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டேன். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். சங்கீதம் 73:13 என்று அழுத்து கொண்டான். ஆனால் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த போது உண்மையை கண்டான். துன்மார்க்கரின் முடிவை அவனால் உணர முடிந்தது. அப்போது தன் நினைவை மாற்றிக்கொண்டவனாக, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்றான். தேவ பிள்ளையே, உன் மனக்குழப்பத்திற்கு காரணங்கள் பலவாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திற்கு போக மாத்திரம் மறந்து விடாதே. அங்கேதான் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ விழுந்துவிடும் முன்னதாகவே அவரது ஒப்பற்ற கிருபை உன்னை மறுபடியும் ஜீவ பாதையிலே நிலைநிறுத்தும். தேவன் கூப்பிடும் சத்தத்தை கேட்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் நீ எம்மாத்திரம்? ஆனால் அதுவே அவரது கிருபை என்று அறிந்து கொள். உன் நினைவுகள் தத்தளிக்க ஆரம்பிக்கும் போதே தேவனை நோக்கி கூப்பிடு. உனக்கு பிரியமானவர்கள் உனக்கு எதிராக திரும்பும் போது உன் மீட்பரை நோக்கி அபயமிடும். உன் சூழ்நிலைகள் உடனே மாறாவிட்டாலும் தேவன் நிச்சயம் உன்னை தாங்குவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, குழம்பி தவிக்கும் என் இதயத்தை பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஜீவ பாதையிலே நிலைநிறுத்துகிற உம்முடைய ஒப்பற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.